உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வரும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆடி மாசம் நல்லா இருப்பீங்க? ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் குபேர சம்பத்துகளை பெற போறீங்க, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரும் செல்வம் வந்து சேரப்போகிறது, வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஆடி மாதம் என்பது ஒரு நோட்டடான மாதம். காரணம் என்ன அப்படின்னா, தேவர்களுடைய தட்சநாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குவது இந்த மாதம் தான். இப்போது இந்த ஆடி மாதத்தில் நமக்கு நிறைய தெரியும். ஆடி அமாவாசை இஸ் வெரி ஃபேமஸ். இந்த மாதத்திலே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறார். அடுத்ததாக சூரியனும் குருவுமாக சேர்ந்து கடகத்தில் இருக்கிறார்கள். புதன் சிம்மத்தில் இருக்கிறார். அப்படி வரிசையை நகர்ந்து வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய்டுறார். இப்போ என்னென்னா, கொஞ்ச நாள் கழித்து, அதாவது ஒரு ஆகஸ்ட் மாதம் செகண்ட் வீக் வாக்கில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஜூலை 17 தொடங்குகின்ற ஆடி மாதம் அடுத்ததாக ஆகஸ்ட் 17 வரை நடக்கிறது. இதில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய 10 தேதிக்கு அப்புறம்லாம் என்ன ஆயிடுதுன்னா, சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சமாயிடுறாரு. இந்த பக்கம் சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். இந்த பக்கம் என்னடானா செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். இது எல்லாத்தோட சூப்பரான முத்தாய்ப்பான விஷயம், ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. சனி பகவான் இஸ் அல்டிமேட் டன். காரணம் என்ன? அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அதனால தாங்க அவர் சனி. அது வந்து ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஹீஸ் வெரி ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோஷனில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அப்போ அருட்கடாட்சத்தை அள்ளி வழங்குகிறார் ஜூலை 27. யார் யாருக்கெல்லாம் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, ஆல் ப்ராப்ளம் கிளியர். சனி பகவான் வில் பிகம் எ குட் காட். அப்போ அது வரைக்கும் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் காடாக இருந்த சனி பகவான் இனிமே மங்கள சனியாக மாறுகிறார். அதே மாதிரி சனி பகவான் வந்து அப்படியே குருவினுடைய பார்வைப்படும் பொழுது என்ன ஆகுது, குரு பார்வைப்பட்டுகின்ற சனி பகவான் குருவால் மங்களச்சனியாக மாறுகிறார். இதெல்லாம் நடக்க போகிறது. ஸோ ஜூலை மாதம் முடிந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் இந்த ஆடி மாதத்தில் இத்தனை சிறப்புகள் இருப்பது ஒரு பெரிய விஷயம். இதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன, காலபுருஷனுக்கு 1-8 குடைய அதாவது செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. விபரீத ராஜயோகம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விபரீத ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் பூமி லாபங்களை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா செவ்வாய்னா பூமிகாரகன். இப்போ பூமி லாபங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இது கோர்ட்டு, கேஸு, வழக்கு, வம்பு, போலீஸு பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து, ஆல் ப்ராப்ளம் கிளியர் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவதே இல்லை. சூரியனும் ஆதித்யனும் புதனும் புதாதித்ய யோகம் என்பது பெரும் புகழையும் அறிவையும் பணச்சிறுவையும் தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிர பகவான் கன்னியிலே நீச்சமாவது அப்போ ரொம்ப சந்தோஷம். நீ போராஜா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு சுக்கிரன் நீச்சமாகிறது நல்லது, பாதி பேருக்கு சுக்கிரன் நீச்சமாவது கெட்டது. அடுத்த 2 மாதங்களில் வளர்ச்சி கண்ணு முன்னாடி தெரியுது. நான் என்ன டெவலப் ஆக போகிறேங்கிறது என் கண்ணு முன்னாடி தெரியுதுரா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆடி மாதம் நிறைய பேருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதமாக இருக்கும். நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கான பயண தொடக்கம்னு வச்சுக்கலாம். நம்ம ஜேர்னி ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்திலே பெரும் புகழும் பெரும் சிறப்பும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்னமோ யோகம் எல்லா மனிதனுக்கும் இருக்குங்க. இப்போ ஆடி கார் வச்சுக்கிறாங்க, பென்ஸ் கார் வச்சுருக்காங்க, என்னென்னமோ யோகம்லாம் யார் யாரோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த லவ் மேட்ரு ஒன்று இருக்குது பாருங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் தொடாத தூரம் கிடையாது, தொட்டாத உயரம் கிடையாது, அவ்வளோ பெரிய ஆள் நீங்களாம். ஆனால் இந்த லவ் மட்டும் இன்னமும் தெரில சார், நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கலையான்னு தெரில. சில பேர் கன்னிராசிக்காரங்க கல்யாணம் இருப்பாங்க, ஒய்ஃபு லண்டனில் இருப்பாங்க, இந்த ஐயா வந்து ஸ்ரீலங்காவில் இருப்பார், இல்லை இவர் அமெரிக்காவில் இருப்பார். 2 பேரும் சந்திச்சுக்கிறதே மாதம் ஒரு தடவை தான் இதெல்லாம். ஸோ இந்த பிரச்சனை சரியாக போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல யார் வரப்போகிறார்? சனி பகவான் வக்கரமாகிறார். வக்கரமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, காதல் வருகிறது. 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ போகிறீங்க, ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவங்களாம் ஒன்றா இருக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. 7ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். ஃபாரின் போக போகிறீங்க, புதுசாக இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறவங்களா வெளிநாட்டு யோகங்கள் வரப்போகிறது, ஃபாரின் போகிறீங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 கூடியர் வக்கரம் பெறும் பொழுது இது நாள் வரைக்கும் சண்டை போட்டவங்கலாம், இப்போ தலைவன் தலைவி படத்தில் வர மாதிரி, ஆமாம் உன்னை காலில் கோட்டில் தானே பார்த்தேன், ஆமாம் டைவர்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, மத்தியானம் சாப்பிடாமல் இருப்பாருப்பா, மனசு சங்கடமாக இருந்தது வந்துட்டேன்ப்பா, ஏன்னா இப்படி பீதியிலே வச்சுருக்கீங்க, காலையில் ஏன்னா டைவர்ஸ் பண்ணுறீங்க, மத்தியானம்னா சேர்ந்து வாழ்கிறீங்க.
உங்களுக்கு என்ன ஆகும்னா எது உங்களுக்கு டைவர்ஸ் விஷயம் போச்சோ அது ஒன்றுமே ஆகாம போயிடும். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 7, 8, 9 பார்க்கிறார். உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகும்? கன்னிராசிக்காரர்கள்லாம் பயங்கர யூத்தாக போகிறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க, ஸ்டேட்டஸில் போடுறீங்க. இதே ஒரு வேலை. நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லையோ ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்போது 4ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான். இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் சனி பேச்சிலே கேட்டோம் சார், விடுங்க சார். இப்போ இந்த மாதாந்திர பலனில் 10ல் செவ்வாய் இருக்கிறார். 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் செவ்வாய் இருந்தால் அது பேர் ருச்சக யோகம் என்று பேர் நண்பர்கள். ருச்சக யோகம்னு என்ன? கவர்மெண்ட் ஜாபு, சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதிகாரியாக போகிறீங்க. அதான் இதில் ஆச்சரியம். ஹே பிச்சோ டேக் திஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நாள் ஆச்சுல இது சொல்லி. ஸோ 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி வரும் பொழுது நீங்கள் போலீஸாக போகிறீங்க. 10ஆம் இடம் என்பது இராணுவம், அது போன்ற விஷயங்கள்லாம். 10ங்கிறது செவ்வாய், அரசு பணி கிடைக்க போகிறது. அடுத்ததாக என்ன ஆகும்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம், 4, 7 கூடையவர். இப்போ உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு மனைவியால் மகிழ்ச்சி, வீடு மாடு மனையால் மகிழ்ச்சி போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் என்பதால் லாபம் அதிகரிக்கிறது. ஒரு லேண்டு வாங்கணும் சார், ஸ்கொயர் ஃபீட் 200 ரூபாய்க்கு வாங்கினா 250 ரூபாய்க்கு பார்ட்டி கிடைச்சா விற்றுருவேன். இப்போ 300 ரூபாய்க்கே கிடைப்பாங்க, கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள், ரியல் எஸ்டேட்னால் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் போன்றவை கிடைக்கும். அதே மாதிரி குருவினால் கோல்டு சம்மந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கும். புதுசாக நிறைய பேர் கோல்டு வாங்குவீங்க போன்ற விஷயங்கள்லாம். அடுத்ததாக 12ஆம் இடத்திலே புதனும் சூரியனும், புதாதித்ய யோகம் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புதன்கிறது ஹோல்சேல். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில், ரொம்ப அதை விட கம்மியான ரேட்டில் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும், நிறையா லாபங்களை சம்பாதிப்பீங்க. அதோடு சேர்ந்த சூரியன் எனும்போது 12ஆம் இடத்துல என்னாங்கன்னா மனசுக்குள்ளே சுதந்திர யோகம்னு பேர். மனசுக்குள்ளே ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், ஒரு எல்லா துன்பங்கள்லேருந்து விடுதலை பெற்ற உணர்வு கிடைக்கும். எங்கேயாவது டூர் போகணுன்னு தோணும், ஜாலியாக போயிட்டு வருவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம். இது ஒன்று தான் லைட்டாக ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அவர் 2 கூடையவர் 9 கூடையவர் அப்படிங்கும்போது பண விஷயத்தில் நான் அடிக்கடி எல்லாரையும் கிண்டலாக சொல்கிற மாதிரி, வாங்க தெங்கனிக்கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம், ஈரோடு பக்கம் ஈமுகோழி வளர்த்தலாம்னு யாராவது வந்தாங்கன்னா தயவு செய்து அப்படியே ஓடி போயிரு, எங்கிட்ட காசே இல்லை. பாருங்க, இன்றைக்கி நாள் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை நண்பர்களே. உப்பை தின்னவன் தண்ணி குடித்து விக்கி சொல்கிறேன் கேளுங்க, நல்லா புரிஞ்சுவாங்க. இன்றைக்கி நாள் காசு சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எவனையும் நம்பி கொடுக்காமல் இருக்கணும், அதான் பெரிய விஷயம். டோன்ட் பிலீவ் எனிவன், டோன்ட் இன்வெஸ்ட் எனிவன், யார்ட்டையும் கொடுக்காதீங்க. அதனால் இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை உண்டாக்குவார். அப்போ என்ன ஆகுன்னா அந்த கன்னிராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க, மற்றபடி சிறப்பு. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் யாராக இருந்தாலும் சரி சூரியனாரை வணங்க வேண்டும். சூரியனார் யார்? கதிரவன், ஒளிக்கடவுள், அவரை வணங்கணும். அவரை எங்கே வணங்கணும்? நீங்கள் பெரும்பாலும் சூரியனார் கோயில் போய் வழிபடலாம், அல்லது சென்னையில் ரெட் ஹில்ஸ் பக்கம் ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே சென்று வழிபடலாம். அதே மாதிரி நீங்கள் சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் பிரீத்தி செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் சென்று இந்த சுக்கிர பகவானை வழிபடலாம், அல்லது நீங்கள் காஞ்சி காமாட்சி வழிபடலாம், அல்லது மாங்காடு காமாட்சியை வழிபடலாம். இது மாதிரியான வழிபாடுகள், சுக்கிர வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு மிக உயர்ந்த பலன்களை தரும். காரணம் என்னவென்றால், இந்த சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. ஸோ அப்போ சுக்கிர பகவான் வெண் தாமரை வைத்து இந்த சுக்கிர பகவானை வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரமாக கடகடன் சால்வ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வகையில் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதம் புதாதித்ய நம்பர் 1ல் தொடங்குங்க. போன்ற நிறைய விஷயங்கள், சூரியனை வழிபடுதல் இந்த மாதம் சிறப்பு. ஆக ஆடி மாதம் அளவு கடந்த செல்வங்களை தரும் மாதமாக விளங்குகிறது. தொடர்ந்து என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முறை ஸ்ரீமடம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.